எல்லோருக்கும் வணக்கம். யார் யாருக்கெல்லாம் இந்த ராஜேஷ்குமாரோட நாவல் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஏன்னா ராஜேஷ்குமாரோட நாவல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ராஜேஷ்குமாரோட நாவலாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பேய் கதை. யார் யாருக்கெல்லாம் ஹாரர் ஸ்டோரி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். ஒளிந்தாலும் விடமாட்டேன், ராஜேஷ்குமாரோடது. ஷவருக்கு கீழே நின்றிருந்தால் தாமினி. சில்லிடும் தண்ணீர் பன்னீர் தூறலாய் உடம்பு பூராவும் பட்டு விழுந்தது. ஓட ஷூட்டிங் களைப்பு அந்த தண்ணீரோடு உடலை விட்டு கழன்று செல்ல ஆரம்பித்தது. நூற்றுக்கணக்கான படங்களில் நீங்கள் பார்த்து ரசித்த தாமினியின் விஸ்தாரமான கண்களையும் பனிச்சறுக்கு நாசியையும் ரோஜா நிற ஈர்களையும் பளிங்கு மோவாயையும் நான் தனியாக வர்ணிக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் மறுக்க திருச்சிக்கு பக்கத்தில் சில ரசிகர்கள் அவளுக்காக கோயில் கட்டியிருக்கிறார்கள். ஷூட்டிங் இடைவேளையில் அவள் குடித்துவிட்டு மிச்சம் வைத்த கொக்கோகோலா 10,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஆக்ஷன் ஹீரோவுக்கு இணையாய் சம்பளம் வாங்கும் தாமினியிடம் லட்சியம் என்ன என்று கேட்டால் ஆஸ்கார் அவார்டு என்று பதில் வரும். அந்த லெவலுக்கு கதையம்சத்தோடு யாராவது படம் எடுக்க தயாராக இருந்தால் அந்த படத்தில் இலவசமாகவே நடித்து கொடுக்க தான் தயார் என்று போன மாதம் அறிக்கை கொடுத்திருந்தார். இன்னும் 2-3 பங்களாவாவது அவளை பற்றி பக்கங்களாவது அவளை பற்றி சொல்லி கொண்டு போகலாம். குளியலறைக்கு வெளியே இருந்து டெலிஃபோன் சத்தம் குறுக்கிடுகிறது. பெரிய டவலால் உடம்பை சுற்றி கொண்டு மார்பளவ தரையில் பாதமாய் ஈரம் பதிய வெளியே சென்றால் தாமினி. இரத்த நிறத்தில் இன்டர்காம் இன்னிசையாய் கதறிக்கொண்டிருந்தது. ரிசீவரை கையில் எடுத்துக்கொண்டே காதோறும் விழுந்திருந்த ஈரக் கேசத்தை ஒதுக்கினாள் தாமினி. ஹலோ. மறுபக்கம் இருந்து பவ்யமாயும் பரபரப்பும் கலந்த மென்மையான ஆண் குரல் வந்தது. மேடம், நான் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். அவளுடைய கால் ஷீட் விவகாரங்களை கவனித்துக் கொள்ளும் மேனேஜர் சத்தியமூர்த்தி. சொல்லுங்க, மினிஸ்டர் திருச்சிற்றம்பலம் லைனில் இருக்கார் மேடம். செட்டன தாமினியிடம் ஒரு பரபரப்பு பரவியது. என்ன விஷயம் சத்தியமூர்த்தி? தெரியல மேடம், உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், வேற எதுவும் சொல்லலை. சரி, கனெக்ஷன் கொடுங்க. சத்தியமூர்த்தி மறுமுனையோடு இணைப்பை கொடுக்க தாமினி குரலை ரிசீவரில் வெளியிட்டாள். ஹலோ, தாமினி ஹியர். நான் கலாச்சாரத்துறை அமைச்சர் திருச்சிற்றம்பலம் பேசுகிறேம்மா. வணக்கம் சார், சௌக்கியமாக இருக்கியாம்மா? அவளிடம் முதலாய் டெலிஃபோனில் பேசினாலும் ரொம்ப நாள் பழகியோர் போல நலம் விசாரித்தார். ஆண்டவன் கருணையால் நல்லா இருக்கேன் சார். அவளும் சம்பிரதாயமாகவே பதில் சொன்னாள். நான் ஃபோன் பண்ணது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா? என்கிட்டயா? ஆமாம். என்ன சார் பேசணும்? நேரில் பேசணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு என் ஷெட்யூல் இருக்குது சார். 8 மணிக்கு உங்களை வந்து பார்க்கட்டுமா? எங்கே வந்து பார்ப்பேன்? எங்கே வந்து பார்க்கணுன்னு நீங்களே சொல்லுங்கள் சார். ஜிபி ரோடில் இருக்கிற என்னோடய பங்களா ஆஃபீஸ்க்கு வரியா? வரேன் சார். ஒரு சின்ன திருத்தமா? என்ன சார்? நாளை காலையில் வரைக்கும் விஷயத்தை தள்ளி போடணுமான்னு யோசிக்கிறேன். இப்போ வர முடியுமா? இப்போவா? கேட்டுக்கொண்டே நிமிர்ந்து தேக்கு மர காம்பவுண்ட் மேல் கை வைத்திருந்த டைட்டன் டிசைனர் கிளாக்கை பார்த்தாள். முட்கள் தத்திக்கொண்டே 8:05 காட்டி கொண்டிருந்தன. திருச்சிற்றம்பலமே வார்த்தைகளை தொடர்ந்தார். என்னம்மா யோசிக்கிறேன்? மணி 8 தானே ஆகுது. அது வந்து இப்போ வேறு யாரோட வாட்சும் அப்பாயின்மெண்ட் இருக்கா? நோ. அப்புறம் என்ன? அனாவசியமான கிசுகிசுக்களையும் வதந்திகளையும் தவிர்க்கிறதுக்காக நான் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் வச்சுக்க ஒத்துக்கிறதே இல்லை. அதே மாதிரி சாயந்தரம் யாரோடவும் என்கேஜ்மெண்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை. 1-2 வினாடிகள் யோசனையாய் மௌனித்த சிற்றம்பலம் மெல்ல வார்த்தைகளை தொடர்ந்தார். காலையில் 6 மணியிலேருந்து என்னை பார்க்க கட்சிக்காரங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க. நாம் பேச தொந்தரவாக இருக்கும். அதான் இப்போவே ஃபோன் பண்ணினேன். என்னை மாதிரி பெரிய மனுஷனுக்காக உன்னோட கொள்கையை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளக்கூடாதா? சொற்ப வினாடிகளுக்கு பின் சொன்னாள். ஓகே சார், நான் இப்போ வரேன். ரொம்ப சந்தோஷமா. காரை அனுப்பட்டுமா? வேண்டாம் சார், என்னோட கார்லேயே வரேன். ரிசீவரை வச்சிடுறேன். மறுமுனை டொக் என்று சாத்தப்பட தாமினி ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் அமர்ந்தார். அவசரமாய் ஒரு எளிமையான மேக்கப்